உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு எந்த அளவு பாதிப்படைஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த திராவிட கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சதுல இருந்து பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா விதவிதமான கொலைகள், குற்றங்கள், லாக்அப் டெத், சிறை, காவல் நிலையத்தில் மரணம், அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். எப்பவுமே நடக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். இந்த காட்சி மாறாதுன்ற மாதிரி இங்கே தொடர்ந்து நடந்து தான் இருக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிற பெரும்பாலான குற்றத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த மது, டாஸ்மார்க். இந்த டாஸ்மார்க் மட்டும் இல்லைனாலே இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை நிறுத்திடலாம். முக்கியமாக சாலை விபத்துகள் 99% குறைச்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். சாலை விபத்துகள் இருக்காது. குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் வராது. அவன் வேலையை பார்ப்பான், அவன் போயிட்டு இருப்பான். இவன் குடிச்சிட்டு வீட்டில் கிடக்கிறான். சம்பாதிக்கிற பொருளாதாரம் அவன் கையில் இருக்கும். அதனால ஒரு வாழ்க்கை முறை நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது எதுனா ஒன்றே ஒன்று தான், அது மது. அது விற்பது தமிழக அரசு. இந்த அரசு இல்லை, முன்னாடி இருக்க அரசு, அதுக்கு முன்னாடி இருக்க அரசு, எல்லா அரசும் சேர்த்து தமிழ்நாட்டை மதுவுக்கு அடிமையாக்கி தொடர்ந்து வித்துட்டு தான் இருக்கானுங்க. அதை வாங்கி குடிச்சு மக்கள் செத்துட்டு தான் இருக்காங்க. என்ன முக்கிய செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூஸ் 7 தொலைக்காட்சியோட செய்தி சேகரிப்பாளர், அவர் பேரு நேசப்பிரபு அப்படின்றவர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரு என்ன பண்ணிருக்காரு, அது பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க் இருந்திருக்கு. அந்த டாஸ்மார்க் பார்த்தீங்கன்னா அரசு நிர்ணயிச்சிருக்க டைமிங்னு ஒன்று இருக்கு. இப்போ 10 மணிக்கு தான் விற்கணும். அது முன்னாடி திறக்கக்கூடாது. காலங்காத்தால எஞ்சி குடிச்சிட்டு அங்கேயே இப்போ 6 மணிக்கே படுத்துக்கிறான். அதனால நீங்கள் 10 மணிக்கு விற்றீங்கன்னா அவன் 10 மணிக்கு அவன் வேலைக்கு போயிடுவான். காலைல 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவான். போயிட்டு அப்புறம் ஏதாவது அவன் முடிஞ்சா குடிப்பாடு மாதிரி சட்ட போராட்டம்லாம் பண்ணி ஏதோ நேரத்தை மாற்றி அமைச்சாங்க. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, நாங்களும் படிப்படியாக மது ஆலைகளை மூடுறோம். அது மூலயமா தமிழ்நாட்டில் குடியே இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றுறோம் அப்படிலாம் சொன்னாங்க. டாஸ்மார்க்கெல்லாம் இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றிடுவோம். மக்கள் எல்லாமே நம்ம நோய்க்கு அடிமையாகாமல், குடிச்சு நோய்க்கு அடிமையாகி சாகாமல், பொருளாதார இழக்காம, சண்டைகள் ஏற்படாம நிம்மதியா இருக்கும் தமிழகம் நம்மளும் எதிர்பார்த்தோம். ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே பாத்தீங்க கேட்டீங்கன்னா அவங்களே படிப்படியாக குறைச்சாங்க. உண்மையுமே அவங்க கொஞ்சம் குறைச்சாங்க. அதன் பிறகு இந்த ஆட்சி அதிகாரம் வந்தவங்க குறைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணுமே குறைக்கல. எப்படி குறைப்பாங்க, எப்படி மூடுவாங்க சொல்லுங்க? இந்த டாஸ்மார்க்கை எப்படி விற்பனை அதிகப்படுத்தலாம்? பொங்கலுக்கு எவ்வளவு எத்தனை கோடிகள் அதிகப்படுத்தலாம்? தீபாவளிக்கு எவ்வளவு எத்தனை கோடிகள் அதிகமாக இருக்கலாம்? நியூ இயர்க்கு எவ்வளவு விற்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வேலை செய்யறாங்க. யாரு? இந்த கலெக்டர் படித்தவங்க, அதுக்கு இருக்க அரசு துறைங்க எல்லாம் படிச்சுட்டு எங்கே போய் கை கட்டி வேலை செய்கிறான்? நாங்களும் என் பிள்ளைய கலெக்டர் ஆக்கிடணுங்க. அவருக்கு என்ன வேலை? சாரா விற்கிறதா வேலை. அதுக்கு அதுக்கு அந்த அரசியல் கட்சிகள் சொல்றத கேட்டுக்கிட்டு அந்த சாராய ஆலைகள் நடத்துறது யாரு? எல்லாமே அரசியல் பினாமிகள். இப்ப இருக்கிற சாராய ஆலைகள்லாம் யாருக்கு சொந்தமானது? இப்ப ஆட்சி செய்யற திராவிட கட்சிகளுக்கும், இதுக்கு மட்டும் முன்பு இருந்த திராவிட கட்சிகள், அதாவது அதிமுக, திமுக, இந்த கட்சிகளுக்கு தான். அப்புறம் வெளிநாட்டு கும்பல்கள் இங்க பினாமி பேர்ல செயல்படுறாங்க. இல்லமாட்டீங்க. அது வேற கதை. இங்க இறக்குமதி பண்ணி அது வித்துட்டு இருக்காங்க. இங்க நம்மளால போட்டிக்கு அதுல எல்லாம் ஷேர், அது எல்லாம் சேர்ந்துதான் எல்லாம் இந்த மது ஆலையை நடத்திட்டு இருக்காங்க. இங்க சக்கரை ஆலையில போயிட்டு அந்த மொனாசஸ் அப்படின்னு ஒரு அந்த கரும்பு சக்கையில இருந்து வர அந்த கசடுகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போய் அதுல தான் பீர் பாட்டில் தயாரிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த மூலப்பொருள் உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா ஃப்ரீயா கிடைக்குது. அதை வச்சு நல்ல லாபம் குளிக்கிறாங்க. மதுவோட விலையும் ஏற்றிட்டு இருக்காங்க. கட்டுப்பாடு இல்லாமல் அது ஏறிட்டு இருக்கு. அதை வாங்க முடியாம மக்கள் தவிக்கிறான். அடிமையானவன் இவரை சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் அழிக்கிறான். அது மூலியம் குடும்பம் நாசமா போயிட்டு இருக்கு. எத்தனை குடும்பங்கள், எத்தனை பிள்ளைகள், எவ்வளவு பிள்ளைகள் எத்தனை மனைவிகள், எத்தனை தாலி எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணமும் இந்த மது தான். அது அங்க ஒரு டாஸ்மாக் கடையில நேரம் தவறி வித்துட்டு இருக்காரு. ஏயா நீ பிளாக்ல பிளாக்ல என்ன சைட்ல விற்கிறது, நேரம் 10 மணிக்கு கடை திறக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலங்காத்தாலே 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் சைட்ல விற்கிறது. 10 மணிக்கு 8 மணி 9 மணிக்கு கடை மூடணும் அப்படின்னா இவன் நைட்டு 12 மணி முடிய வைக்கிறது. 1 மணி முடிய வைக்கிறது. அதை குடிச்சிட்டு எங்க போவான்? ரோட்ல யார் போனாலும் கையை பிடிச்சி இருக்கிறான். குற்றங்கள் எதனால அதிகமாகுது? இது குற்றத்தை செய்யறதுக்குன்னா இந்தியாக்காரங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்கானுங்க. அது வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு திட்டமிட்டு எப்ப இருந்தா அதான் நம்மளார் சொல்லுவாரு, 6 துறையில வேலை செய்யறாங்கன்னு.
அது முக்கியமான துறை இந்த மது. ஊற்றி விட்டு வந்து அடிமையா வந்துட்டு வச்சிருக்கான். அவரை மூளை சிந்திக்க விடாம தடுத்துட்டான். மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியல. பணம் கொடுத்தா எல்லாமே ஓகே, 1000 கொடுக்குறோம்ப்பா, அவங்க நேர்மையாக ஓட்டு போடணும்னு ஓட்டு போடுறாங்க. விளைவு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மரணங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து தான் இருக்கு. இதில் முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மதுவை விற்கின்ற இந்த முருகன் என்றவர் வந்து ஒரு டாஸ்மார்க் ஏலம் எடுத்து அவர் நடத்திட்டு இருக்காரு. அவரு பிளாக்ல விற்கிறாருன்னா அவர் நேரம் அரசாங்கம் சொன்ன நேரத்தை தவிர கடையை வந்து 10 மணிக்கு திறக்கணும்னா முன்னாடியே திறக்கிறாரு. சைடில் விற்கிறாரு. அது வந்துட்டு 50 ரூபா 20 ரூபா அந்த காசு அதிகமாக விற்கிறாரு. இந்த சாராய வித்தவெல்லாம் பாருங்க, ஜெயிலில் போய் மாட்டிட்டு இருக்கான். திமுக ஆட்சியில் தான் பிஜேபி பிடிச்சி போட்டிருக்கு. பிஜேபி ஒழுங்கு இல்லை, இன்னும் அவனு பிடிச்சி போட்டிருக்கான். அதை வச்சு அந்த திமுக வந்துட்டு பேரம் பேசி தான் வழிக்கு கொண்டு வரணும், என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம், அதை பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் 10 ரூபா வித்து சேர்த்து வச்சா, 20 ரூபா சேர்த்து வச்சா, 50 ரூபா சேர்த்து வச்சா வித்திட்டு இருக்கான். இதை வந்துட்டு இந்த நியூஸ் சேகரிப்பாளர் வந்து நியூஸ் 7 செய்தி சேகரிப்பாளர் நேசப்பிரபுன்றவர் போய் எடுத்து போய் நியூஸ் சேனல்ல செய்தியா கொடுக்குறாரு. இது மாதிரி அவங்க இஷ்டத்தை விற்கிறாங்க, விலைவத்தை ஏற்றி விற்கிறாங்க, இது மாதிரி ஆர்ப்பாட்டம் நடக்குது, காவல்துறைக்கு அவங்க பிரச்சனை நடக்குதுன்னு. இதை இந்த மதுவை அந்த டாஸ்மார்க்கோட உரிமையாளர் இருக்கார் பாருங்க, முருகர். அவர் ஏற்கனவே வந்து பல குற்ற வழக்கில் வந்து ஏற்கனவே ஜெயிலில் போயிட்டு வந்த ஆள். அதாவது திருட்டு பையன் வச்சுக்கோங்களேன். அந்த நாய் ஃபோன் போட்டு மிரட்டுது, டே எப்படா நீ எப்படி வந்து என்னை பற்றி தவறான செய்தியெல்லாம் வந்து பரப்பிட்டு இருக்க, ஒழுங்கா இருக்கா இல்லையா, இருக்க முறையா இல்லையான்னு சொல்லிட்டு ஒளிப்படையா பேசுறான். ரெக்கார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும், தெரிஞ்சே சொல்லிட்டு ஆபாசமா அள்ளி வீசுறான், ஆபாசிலே திட்டுறான். அவனுக்கு மட்டும் கட்டவா தெரிஞ்சு அவனே. உங்களுக்கு என்ன இப்ப பாத்தீங்கன்னா இந்த குற்றச்செயல் நீங்களே தான் போட்டு இருப்பீங்களா? எந்த குற்றச்செயல் நீங்க பாத்தீங்க? இப்ப ஜெயிலுக்கு போனீங்களா கடைசியா? நீ உனக்கு கம்ப்ளைண்டே இல்லையா? நீ யோக்கியமா? நீ யோக்கியமா கேக்குறேன். நீ குடிக்கிறியா? யோக்கியமா? தேவையில்லாத வார்த்தை விட்டு இருந்தீங்கன்னா மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துங்க. என்ன வாங்கிட்டு நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாட்டும் ஏன் வந்து பண்ணுங்க. என்ன வெண்ண நீ தான் ஆள் விட்டு உடச்ச வெண்ண போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, குற்றச்செயல் கம்ப்ளைண்ட் கொடுங்க. புரியுதா? அப்படின்னு சச்சியாரா குற்றச்செயல் சொல்ற? நீ பாத்தியா குற்றச்செயல் பண்ணத? இப்ப ஜெயிலுக்கு போனீங்க 3 பேரு. புண்டை 4000 காசு புண்டை வாங்கல, வெக்க புண்டை. நீ என்ன யோக்கி பண்ண வயசா போற? மாசம் காசு என்ன பண்ணிட்டு வாங்க? ஊவா வாங்கல. பேசு பேசு பேசு. என்ன பேச? காசு வாங்கல என்ன எனக்கு வெக்க புண்டலாமா? எப்போ நீ ஓகே என்ன எப்ப எல்லாமே ரெக்கார்ட்ல எடுத்து போடுவானு புண்டாமனே போடு. உனதான் நெஞ்சிரு உனெல்லாம் பாவனே கொடுத்தா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா சொன்னி? நீ தான் ஆள் கொடுத்து உடைச்சா நான் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா? கொடு. உனக்கு எங்க கொடுக்கணும் தெரியும் சொன்னி போனேன் கொடுங்க. ஆள் புண்டா பிச்சைக்கார நாய் பேசிட்டே இருக்கான். இவரும் வந்துட்டு அவரோட கோதை தூண்டுற மாதிரி இவரும், நீ யார நம்ம சொல்லும்ல, நீ என்ன வெட்ட வந்தா நான் வெட்டும்டா அப்படின்னு அந்த துணையில இவரும் பேசுறாரு. நீ அடிச்சுட, நீ அவ்வளவு பெரிய ஆளாடா, பாடா பாத்துக்கலாம் நீ அப்படின்ற மாதிரி இவரும் வந்துட்டு எதிர்த்து தைரியமா பேசுறாரு. அவரோட விளைவு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவங்க திட்டமிடுறானுங்க, டேய் இவனுக்கு வந்து ஒரு பயத்தை காட்டணும்டா, அதனால வந்துட்டு அவனை போட்டுடலாமா? ஆனா போட்டா அது வந்து சிம்பிளா முடிஞ்சிருண்ணே. அடுத்து இவனுக்கு வருவான், அடுத்து இன்னொருத்தன் வருவான், அவனு அதே மாதிரி இது பண்ணுவான், நம்மளை உள்ள பிடிச்சி போடுவானுங்க, உள்ள போயிட்டு உள்ள வர முடியாது. ஸோ இந்த அச்சம் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அவனுக்கு. என்னென்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, அப்பனா வந்து கீச்சுருங்கடா உடம்ப அப்படின்னா மொத்தம் 62 இடத்துல கத்தியை போட்டு இழுன்னு இழுத்துட்டான். கழுத்து, மண்டை, நெஞ்சு பகுதி எல்லா இடத்தையும் வந்து பெரிய அருவாலை போட்டு இழுத்துட்டானு. வெட்டணும்னா அப்படியே கழுத்தை ஒரே சீவிக்கலாம், செத்து போயிருப்பான். சாவடிக்கல. அவன் என்ன திட்டம் போடுறான்? அச்சத்தை ஏற்படுத்தணும், பயத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறான். பயத்தை உண்டாக்கணும். அப்பதான் இன்னொருத்தன் வந்து அவனும் இது மாதிரி செய்ய மாட்டான். ஆனா இந்த மாதிரி கடை நடத்த முடியலண்ணே, டாஸ்மார்க் வந்து பிசினஸ் பண்ண முடியலண்ணே, அப்ப அந்த மது ஆலை மூடிடலாமாண்ணா? மூடக்கூடாதுடா. அவன் எவனுக்கு இடைஞ்சல் பண்றான்னு சொல்லு, அவனுக்கு நான் பாத்துக்கிறேன் அதுக்குன்னு சொல்லிட்டு ஆள் இல்ல, அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு கூலிப்படை. அவளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஒரு பாட்டில ஊத்தி விட்டு, டே இந்தாடா 2 லட்சம் தரேன்டா, ஆளுக்கு 5 லட்சம்டா போட, இப்போ நம்ம கதையை முடிச்சுவாங்கடா, முடிச்சு வருவானுங்க. ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்களே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, உன்னை ஒட்டு 10 நாளில் வெளில எடுத்துடுறேன், ஜாமீன்ல நீ இருக்க வேண்டியதான். ஆனால் எங்களை கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு இப்போ தலைமையாரோட பார்த்துக்கலாம். நீ இங்கே இருந்தா தானே, இங்கே போ, மலத்துக்கு போ, அங்கே போ, அங்கே போ இருந்துட்டுப்பா, ஜாலியாக இருந்துட்டு வா, அப்புறம் கோவா போ, அப்படி போய் ஜாலியாக இருந்துட்டு வா, அப்புறமேட்டு அந்த பார்த்துக்கலான்னு. இது காவல்துறைக்கு தெரியும் இவனுங்க போய் எங்கே தலைமாற வராங்கன்னு. ஆனால் அவங்க எதுவுமே செய்ய மாட்டான். காவல்துறை ஏன் செய்யாது? காவல்துறை கைவிட்டு வாங்குது. ஊழல், லஞ்சம், குற்றத்தில், பாவத்தில் பங்கு இருக்கு. அதனால கையை கட்டி நிற்க வேண்டிய நிலைமை அவங்களும் இருக்கு. காவல்துறை செய்யாது. ஏன்னா அரசு அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? முதல்வர்கிட்ட இருக்கு. காவல்துறை கட்டுப்படுத்துற உரிமை யாருக்கிட்ட இருக்கு? முதல்வர்கிட்ட இருக்கு. அவர் வந்து நினைச்சிருந்தா இந்த குற்றத்தை மூலையிலே தடுத்துருக்கலாம்.
தடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிசினஸ் பாதிச்சிடும். இப்போ வந்து அவனை வந்து அவரை நியூஸ் சேகரிப்பாளர் வந்து 62 இடத்துல விட்டு கிழிச்சிட்டாங்க, கத்தியை போட்டு கிழிச்சிட்டாங்க. கிழிச்சு இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கார். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் அது கங்கான்னு ஒரு ஹாஸ்பிட்டல். இது கங்காவா காவேரியா, அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கார். அவர் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக வேற இருக்கார். இப்போ அதுக்கு வந்து நியூஸ் 7 சேகரிப்பாளர்கள் அவங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்து எல்லாமே வந்து ஓகேமான ஊடகங்களாக மாறிடுவீங்களா? அடுத்து பாதி ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இல்மாட்டி கையில் இருக்குது. அதாவது திராவிட கையில் ஆரிய கையில் இருக்குது, இல்மாட்டி கையில் இருக்குது. இவங்களாம் வந்து உண்மையை பேசிடுவாங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் நேர்மையாக இருக்கான் அப்படின்னாலே அவனுக்கு இதாண்டா நிலைமை. நேர்மையாக மட்டும் இருந்துடாதீங்க. கையை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு நீயே வந்து அடிமையாக இருந்துட்டு சொகுசா ஜாலியாக வாழலாம். நேர்மையாக மட்டும் இருந்துடாத. உங்கள் பிள்ளைங்களுக்கு நேர்மையை சொல்லித் தராதீங்க, நியாயத்தை சொல்லித் தராதீங்க. எப்படி கொள்ளை அடிக்கலாம், எப்படி பொய் சொல்லலாம், எப்படி ஏமாற்றலாம் மற்றவங்கள, எப்படி வந்து லஞ்சம் வாங்கலாம், எப்படி பொய் சொல்லலாம், அப்படியே அதை சொல்லி கொடுத்து வளங்க. படிப்பே தேவையில்லை. இதை கற்றுக் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் பிள்ளைங்க கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க. ஆட்சி அதிகாரம் வந்து இது மாதிரி இருக்கும். ஒருத்தன் இப்போ புள்ள பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டி கட்டவன 10 பொண்டாட்டி கட்டு, பல பொண்ணு ரேப் பண்ணு, கொலை பண்ணு, ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா பணம், ஆட்சி அதிகாரம், திமிரு, அந்த போதம், அந்த அதிகார போதை. அதனால வந்து நம்ம என்ன இருக்கிற வரை தானே நம்ம என்ன வேணா செய்யலாம்டா அப்படின்ற ஒரு நிலைமை இப்ப இருக்கு. இதை மாற்றணுமா வேண்டாமா? உங்க பிள்ளைங்க நல்ல ஒரு சூழ்நிலையில நல்ல இடத்துல வாழணுமா வேண்டாமா? உங்க பொண்ணுங்க ரோட்ல வந்து அமைதியா நடந்து போயிட்டு வரணுமா வேண்டாமா? எல்லாம் சாராயத்தை குடிச்சிட்டு தானே வந்துட்டு இதுமாதிரி கெடுக்கிறான், ரேப் பண்றான், எத்தனை கொலைகள் பண்றான், திருடுறான். எல்லாத்துக்கும் காரணம் இதுவா இருக்கு இந்த மது. டாஸ்மார்க்கை மூடுங்க, அதுக்கு வேலை செய்யுங்க, அது என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதுக்காக நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வாங்க. வேற என்ன செய்ய முடியும்? கடையை மூடிடுவாங்க. நீங்க எப்படி எடுத்து மூடிடுவீங்களா? உங்களால அந்த அதிகாரம் இருக்கா? அப்போ அதை மூணுனா அரசு முடிவு செய்யணும். அதை ஒரே நாளில் மூடலாம். பூட்டா மூடு, ஆலைகளை மூடு, கடைகளை மூடு. அவங்களுக்கு மாட்டு தொழில், அந்த கடையில் வேலை செய்யறவங்களுக்கு மாட்டு தொழில் கொடு, வேற வேலை வாய்ப்பு கொடு. செய்ய முடியும். ஆனா செய்யாத அரசு. ஏன்னா அந்த நோக்கம் அவங்களுக்கு இல்லை. அவங்கள எப்படி ஏமாத்தி மக்களை ஏமாத்தி அடிமையில வச்சிருந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்து வாழலான்றதை மட்டும் சொகுசா தான் குடும்பம் மட்டும் எப்படி வாழலான்றத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அதுக்காக அவன் செஞ்சுட்டு தான் இருப்பான். நீங்க அடிமை அவன் வந்து செத்துட்டு தான் இருப்பீங்க. இந்த கொலைக்கு இதே மாதிரி இன்னும் கொலை, அவர் பேரு சேவியர் குமார் என்றவர், திமுக சேர்ந்த ரமேஷ் பாபுன்றவர் வந்து இதே மாதிரி எங்க இருக்கா? எங்க வரணும்? இல்லன்னா நான் டியூட்டி டியூட்டினா அதுல டிப்போல வர நீ சொல்ல புண்டாமன. ஏய் புண்டாமன திமுக ஒன்றிய செயலாளர் யாரும் தெரியுமா? புண்டாமன தலை ஓத்த வேலை. சரி அண்ணா, நீ ரெக்கார்ட் பண்ணல புண்டாமன. ஏன்னா தம்பி தான் இன்னும் இல்ல. அஜய் என் தம்பி, அரவிந்த் தம்பி, ஜோபன் எல்லாம் தம்பி தான், ஜோதி தம்பி. புண்டாமன நீ ரெக்கார்ட் பண்ணி ஊம்பிட்டே இருக்கலாம். தேவையா வேற நீ இப்போ வாழ புண்டாமன கூப்பிடல. மத்தியானம் செலவனையும் கூப்பிடல. ஒரே ஆளு புண்டாமன நேரம் இல்ல. தள்ள ஓத்த வேற நீ வாழ தேவையா மன. ஒரு அம்மைய புண்டையில பிறந்த பயில நான் வாழ ரமேஷ் ஒன்றிய திமுக ஒன்றிய ரமேஷ் பாபு பேசுற தேவையா பேர வாழ கூப்பிடல. மத்திய கூப்பிடல. தேவையா பேர ஊத்தி புண்டாமன வாழ தேவையா பையன். நீ புண்டாடிய புண்டைய நக்கிட்டுடா. தேவையா பேல புண்டாய வாப்பல வாழ அங்கதான் சின்ன ஒரு கலவரம் அங்க இதுல சர்ச்சில். அதுக்கு இது கணக்கு வழக்கு கேட்கிறாரு. நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர் சேவியர் குமார். அவர் என்ன பண்றாரு, அவர் போய் அந்த சர்ச்சில் வந்து கணக்கு வழக்கு நெருமையா கேட்டதுக்கு அவருக்கு அங்க இருக்க மக்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அது இது பண்ண உடனே அவர் வந்துட்டு சேவியர் குமார் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல டிரைவரா இருக்காரு. அவரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணி தூக்கி எங்கேயோ போடுறான். அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு டீச்சரா இருக்காங்க, அவங்கள்ட்ட தூக்கி எங்கேயோ போடுறாங்க.
டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது, அவங்கள வந்துட்டு விலக்கி விடுறது, வேலை இல்லாமல் பண்றது, அந்த அதிகாரம்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறனால பண்றாங்க. அடுத்து வந்து கடைசியா வந்து சேவியர் குமாரை வெட்டி கொண்டுட்டாங்க. கூட்டு வச்சு சதி பண்ணி வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த ஒரு கொலை 2 கொலையா இல்லையே, லாக்அப்ல நிறைய நடக்குது. கூட்டு போய் அங்கேயே கொல்றான். ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை நடந்துச்சு, அங்க குத்தி குத்தி கொன்னானுங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு சுட்டாங்க, அதுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லை. இங்க ஒரு பொண்ணு ஒண்ணு கள்ளக்குறிச்சி அந்த ஸ்கூல்ல ஒரு பொண்ணு மாடியில இருந்து உந்து செத்துச்சு, அதுக்கு ஒரு தீர்வும் இல்லை. எல்லாம் இந்த கொலைகள் நடக்குது. ஏன் நடக்குது? எதனால இந்த பொண்ணு அப்படி பண்ணுச்சு? போன வாரம் பாருங்க, கலைஞர் அப்படின்ற ஒரு எம்எல்ஏவோட மருமகள் பண்ண அந்த இது, அவங்களாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, தலைமறைவு ஆயிட்டாங்களாம். அவங்கள தேடி போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இந்த ரேகான்றவங்க அந்த உளுந்தூர்பேட்டை சேர்ந்த அந்த பொண்ணு கையெல்லாம் சூடு வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணு. அப்போ ஆட்சி அதிகாரம் இது இருக்குன்னா அந்த அம்மா சொல்லிருக்குல்ல, எங்கள்கிட்ட நாங்க நினைச்சா என்ன வேணா செய்வோம், நாங்க எம்எல்ஏவுக்கு எங்க மாமா வந்து இப்ப எம்எல்ஏவா இருக்காரு, ஆட்சி அதிகாரம் எங்க கையில இருக்குது, நாங்க லாரியை விட்டு கொள்வோம்ல, உன் தம்பியை வந்து ரோட்ல போகும்போது லாரி விட்டு கொள்வோம், காரை விட்டு கொள்வோம், வெட்டி கொள்வோம், எங்களை கேட்கறது எவனும் இல்லை. அந்த தைரியம் எங்க இருந்து வருது? ஆட்சியில் இருக்கிறனால தானே. எத்தனை நாளைக்கு இது நடக்கும்? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே? எத்தனை காலம்? உங்களுக்கு ஒரு காலம் வரும். அப்போ எங்களுக்கு தமிழ் தேசியர்களுக்குன்னு ஒரு காலம் வரும். தமிழன் ஆண்டா மட்டும்தாங்க இந்த மாதிரி இந்த பிரச்சனைலாம் வராது. உண்மையான ஒரு தமிழ்நாட்டில் இருந்தானா தமிழ் மக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சு மக்களுக்கு வந்து என்ன நடக்கணுமோ அதை நல்லது செய்யணுமோ அதை மட்டும் செய்வான். அவங்க நலனில் வந்து அக்கறை காட்டுவான். மற்றவன் எவனுமே இந்த மாதிரி மக்கள் மேல அக்கறை காட்ட மாட்டான். இப்படி குற்றங்கள் மேல குற்றம் நடந்ததா இருக்கும். ஒரே ஒரு மது மட்டும் நிறுத்து, எவ்வளவு பிரச்சனை சால்வ் தெரியுமா? நீ ஹெல்மெட்டுக்கு போடாத, அதை போடாத, இதை போடாத, அதெல்லாம் சொல்ற. ஹெல்மெட் போட்டு போனா சாலை விதியை கடைபிடிக்கல. அப்போ நீங்க வந்து எதை நிறுத்தணுமோ அதை இது பண்ண மாட்டீங்க. மக்களுக்கும் அறிவும் இருக்காது, தொடர்ந்து வந்து செஞ்ச தப்பை திருப்பி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதான் மக்களே, இந்த நேசப்பிரபுன்றவரை வெட்டி கொண்டிருக்காங்க. வெட்டி கொண்டல, சாவர நிலைமையில கிடக்கிற ஹாஸ்பிட்டல்ல 62 இடத்துல வந்து மார்க் போட்டு அப்படியே கீழ்ச்சி விட்டான். போட்டு கை காலம் அப்படி ஒரு கையை தூக்க முடியல, அப்படியே ஃபுல்லா தொங்குது, ரெண்டாயி இப்படி தொங்குது. வெட்டுன்னு வெட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 பேர் வீட்டில் வந்து நோட்டம் போட்டு சுத்தி வளைச்சு அப்படியே வந்து அவர் வந்து போறாரு. வாய்ஸ் நம்ம கேட்குறோம், அந்த ஆடியோ கேட்டு பாருங்க. அப்படியே வாய்ஸ் அப்படியே வந்து வந்துட்டு இருக்காரு. ஐயா வந்துட்டாயா, போலீஸ் காவல்துறை வந்து காப்பாத்துங்க கதறாரு. காவல்துறை அப்படியா, எங்க வந்துட்டு இருக்கான், என்ன கலர் சட்டை போட்டிருக்கான், என்ன போட்டிருக்கான், ஹிந்தி பேசுறானா தமிழ் பேசுறானா? அப்போ இந்திக்காரெல்லாம் இங்க குற்றவாளியா இருக்கான்னு தெரியுதா? அவங்களுக்கு என்னையா நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? அப்போ அவ தமிழ்காரன் தாங்கய்யா, தமிழ் வா. சரி அப்படியா, என்ன பண்றாங்க? 6 கார்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க. என்ன பண்ற, நீ பாதுகாப்பு நடந்துக்கு வந்துரு. ஏண்டா சொல்லிட்டு உட்காந்து கதை கேட்டு உட்காந்துருக்க. ஏண்டா உனக்கு ஒரு காலம் வரும்டா, காலம் வரும். அப்ப அந்த காலத்துல வந்து உன்னையும் சுத்து போடுவாங்க இப்படி. அப்ப நீ கதறுவ பாரு, அப்ப நீ கண்டிப்பா கதறுவ. ஆட்சி அதிகாரம் வந்து மாறும்ல, இல்ல உங்கள்கிட்ட இருக்க போகுது. கத்தி எடுத்து யார் வெட்டினாலும் வெட்டும், கத்திக்கு தெரியாது இல்ல. காசு இருந்தா யார் வேணா போல. உங்கள்கிட்ட கூலிப்படை இருக்குன்னா நம்ம கூலிப்படை வச்சு வெட்டுவாங்க. அதுக்கு ஒரு ஆள் இருக்கு, அது ஒருத்தன் வரான், அவன் வந்து வெட்டுவான். அப்ப நீங்க எங்க போய் ஒளிவீங்க? இந்த உலகத்துல இந்த பூமி பந்தில எந்த மூலையில போய் ஒளிவீங்க? அங்க வந்து உங்களை தூக்கிட்டு வந்து உங்களை மாட்டுவாங்க. சார் என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன், கொஞ்சம் வாங்க சார். 5 காரங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? என்னங்க சொல்றீங்க? லைவ் முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? 5 காரங்க சார், இனோவா எட்டிக்கா இந்த ஊர்ல போறீங்க. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. இதன் காரணமாக தற்போது அவர்கள் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்கள் தமிழ் தேச அரசு அமைஞ்சிருச்சுன்னு பாருங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி கண்டிஷன்ல எவனச்சும் ஒருத்தர் ரவுடி, 2 ரவுடி, எப்பா யாருப்பா அவன், யார் என்ன பண்ண அவன், அது மாதிரி வந்துட்டு வந்து வெட்டி போட்டாங்க. அப்படியே அந்த 6 பேர் தூக்கு என்கவுண்டர்ல போடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த முதல்வர் இப்ப இருக்க ஒரு முதல்வர் இப்படி சொல்லியிருந்தாருன்னா உங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், திருடங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும், எவனும் அடுத்த குற்றங்கள் செய்யறதுக்கு பயப்படுவான். அந்த மாதிரி இல்லையே.
நீங்க என்ன பண்றீங்க? காசு ஓகே, வெட்டுப்பட்டாப்பா, அந்த 50,000 கொடு, 1,00,000 கொடு, முடிஞ்சு போச்சு. பணம் கொடுத்தா முடிஞ்சுதா? எத்தனை நாளைக்கு தான் இப்படி பண்ணுவீங்க? நீதிமன்றம் என்னதான் கொலை பண்ணிட்டு உள்ள போட்டாலும் சரி, அப்பதான் வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஜாமீன்ல கொடுங்க. ஜாமீன்ல வந்து என்ன பண்ணுவோம், திருப்பி அதே கொலை பண்ணுவோம். எதுக்கு? என்கவுண்டர்ல போடியா, அவன்லாம் எதுக்கியா பூமிக்கு? இதுமாதிரி மிருகத்தெல்லாம் அந்த பூமியில விட்டு வைக்கிறனால தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பாலியல் குற்றங்கள், கொலை குற்றங்கள், சாதி கலவரங்கள், இவங்கெல்லாம் எதுக்கு விட்டு வச்சிருக்க பூமியில? அவனுக்கு அறிவு இல்லை, அவனுக்கு வந்து நல்லது சொல்லித்தரது வளர்க்கல. அப்போ வளர்த்து முயற்சி செய்யுங்க. ஒரு வாட்டி வாங்கி கொடுங்க, தூக்கி போடுங்க. இவனெல்லாம் வந்துட்டு இனிமேல் ஜெயில வச்சு சோறை போட்டு, மக்களோட வரி பணத்தை சோறை போட்டு திருப்பி வளர்த்து வெளியே விட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவ்வளவு முடிச்சிருங்க. நீங்க செய்ய மாட்டீங்க, ஆனா நாங்க செய்வோம். அது ஒரு காலம் வரும். அதன் பிறகு அந்த ஆட்சி அதிகாரத்தை உச்சி தொட்டுட பிறகு அப்புறம் வந்து இனிமேல் தமிழர்களை யாரும் ஏமாத்தவே முடியாது. அந்த நிலைமைக்கு மாறும் பாருங்க. எத்தனை நாளைக்கு தான் அந்த ஆரியமும் திராவிடமும் ஒன்னா சேர்ந்து வந்து இவ்வளவு சதி பண்ணுவீங்க? தமிழர்களை இப்படி ஏமாத்துவீங்க இருக்குல்ல? அப்போ ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம், இந்த மாரி வந்து கலைகளை வந்து புடுங்குவோம், தமிழ்நாட்டை சுத்தப்படுத்துவோம். நன்றி நண்பர்களே.